என்ன பண்ணுறாரு, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. போயிட்டு சும்மாவே காவேரியோட வீட்ல வந்து ரொம்ப வந்து தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்காரு. பூ தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் வந்து வந்து வழியில நிற்கிறது, அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்த காவேரி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய. விஜய பார்த்து பார்த்து அப்படியே வந்து ரசிக்கிறாங்க. எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் என்ன பண்ணுறாரு, வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக பூ தூக்கி போடுறதால காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வராங்க. "எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? எங்க அம்மா பார்த்தா என்ன நினைக்கிறது?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "ஏன் காவேரி என்கிட்ட பேச மாட்டியா?" அப்படின்றாரு. "உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை" அப்படின்னு போக பார்க்குறாங்க. அப்படியே கையை பிடிச்சு இழுக்கும்போது கரெக்டாக காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க நம்ம விஜய. 2 பேருமே தன்னை மறந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே காவேரி வந்து அப்படியே விஜய தள்ளி விட்டு ஓடியே போயிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் ஹக் பண்ணது அப்படின்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் நல்லா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் அவ அந்த தம்பி அந்த பையன் இங்கே இருக்க மாட்டான். ஏன்னா தாத்தா நல்லா டோஸ் விட்டுப்பாரு, இப்படி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்து கத்திட்டு இருக்காங்க. சாரதா உடனே வந்து போயிடுவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க போல் இருக்கே. தாத்தா என்ன பண்ணுவாரோ தெரியலையே, பாவம் தாத்தா. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தாத்தா அப்படின்னோட காவேரி, நீயாம்மா எப்படி இருக்கீங்க தாத்தா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்றாங்க. விஜய் அங்கே தானேம்மா இருக்கான் அப்படின்னோட, ஆமாம் தாத்தா அப்படின்றாங்க. தாத்தா அவரை போக சொல்லிட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. சரிம்மா நீ என்ன சொல்கிற, விஜய் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா என்னொன்னே, இல்லை தாத்தா நான் எதுவும் சொல்ல வரல, ஆனால் அம்மாவுக்கு அவர் அங்கே இருக்கிறது பிடிக்கல தாத்தா, அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க. எனக்கு புரியுதுமா. சரி விஜய் வந்து உன்னை கூட்டிகிட்டு தான் இங்கே வருவேன்னு சொல்கிறான், அவ்வளோ அடம் பிடிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா அப்படின்னோடனே உள்ளுக்குள்ள சந்தோஷம் அப்படியே தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி சரிங்க தாத்தா, நீங்கள் உடம்ப பார்த்துங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி, நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்போ காவேரி இங்கே வரப்போகிற, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. காவேரி நான் வந்து உங்கள் வீட்டில் உன்னை பார்த்தா உங்கள் அம்மா எதாவது சொல்லுவாங்களா காவேரி அப்படின்னு. தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தான்னு. தாத்தா ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. சரிம்மா நான் வந்து கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிம்மா விஜயை கொஞ்சம் பார்த்துக்கம்மா, விஜய்க்கு அவ்வளோ ஒன்றுமே தெரியாதுமா, அவனும் வந்து சின்ன பையன் மாதிரி தான், ஒன்றும் தெரியாது அவனுக்கு, சமையல் கூட தெரியாது, என்ன பண்ணுறானோ என்ன கஷ்டப்படுறானோ தெரில, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாமான்னொன்னே, சரிங்க தாத்தா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடறாங்க. இங்கே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்போது தாத்தா கூப்பிட்டாவும் அவர் போகல, அப்போ கண்டிப்பாக அவர் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார், அதுவும் என் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமடைகிறாங்க. சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. இங்கே காவேரி எட்டி பார்க்குறது விஜய் பார்த்துறாரு. பார்த்துட்டு வந்து, மேடம் என்ன மேடம் யாரை எட்டி பார்க்குறீங்க அப்படி சொன்னோன்னா, நான் யாரும் எட்டி பார்க்கலண்ணா, எனக்கு தெரியாதா என்ன தானே எட்டி பார்க்குறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வராங்க. என்னடா இது, புருஷன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, சாப்பிட்றானா என்னன்னு தெரியலையே, எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம இருக்கமே கொஞ்சமாவது இருக்கா, மேடம் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கீங்க, நாங்கள் சாப்பிடாது யாருக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, பாவம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம நர்மதா கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நர்மதா எனக்காக ஒரு உதவி பண்ணுவியான்னு. சொல்லுக்கா அப்படின்னா, சரி விஜய் மாமா அங்கே இருக்கார்ல, அவருக்கு இந்த சாப்பாடை திரும்ப யாருக்கும் தெரியாமல் கொடுத்துரு, அக்கா அம்மாவுக்கு தெரிஞ்சா அதுதான் நிர்மலா எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரிக்கா நான் கொடுத்துட்றேன், ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க்கா, நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிடுறேன் சரியானோடனே, சமத்து அப்படின்றாங்க. இங்கே நர்மதா வரதை பார்த்துட்டு விஜய் வந்து, நர்மதா நீயா அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் உன் அக்கா தானே சாப்பாடு எடுத்து கொடுத்தா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நர்மலா. அம்மா உங்களுக்கு எப்படி, எனக்கு எல்லாமே தெரியும், உன் அக்கா பற்றி எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு, என்ன குழம்பு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்குறாரு. இங்கே நர்மதா பயந்து பயந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்கள் அம்மா வந்துருப்பாங்க.